சும்மா ஜாலி தானே குட்டீஸ். ஹோம்வொர்க் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல நல்லா தூங்கி லேட்டா இருந்திருக்கலாம். சந்தோஷம் தானே குட்டீஸ். லீவ் நாளுக்கு ஊர் போயிடலாம். பிபிஎஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேயா? எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஹையா ஜாலி சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தான் சாம். வீட்டை பார்த்தா அத்தை மகன் வசந்த். லீவுக்கு எங்கேயும் போகலையா அப்படி சொல்லி வசந்த் சொன்னான். மாசம் ஜாலியா டூருக்கு போறோம், நீ வரியா? எங்க அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேடா அப்படி சொன்னா சாம். அடுத்த நாள் காலையில் குடும்பமாய் சாப்பிட்டு இருக்கும் போது அப்பா நானும் வசந்த் வீட்ட டூருக்கு போகவா? அதுக்கு அப்பா சொன்னாங்க, சாம் குட்டி மே மாசம் விபிஎஸ் இருக்கு, விபிஎஸ் விளையாட கட்டுக்கணும். ஒரு முறைதான் விபிஎஸ் விளையாடும், நீ கண்டிப்பா கலந்துக்கணும். அது கொஞ்சம் போஜனமா இருக்கும், மிஸ் பண்ணக்கூடாது. விபிஎஸ் மூஞ்சோன்னு சுட்டியில போலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க அப்பா. சாம் சொன்னா, நீ சொன்ன வார்த்தை காப்பாத்துப்பா அப்படி சொல்லி முடிவு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏசப்பாவின் முதலில் தேடும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லி அப்பா சொன்னார். அம்மா சொல்றது சரிதான், சாமும் அப்படி சொன்னான். அப்பா சொல்றது சரிதான் சொல்றான். குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. என்ன குட்டீஸ், சமன் நக்கலில் விபிஎஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. விபிஎஸ் உங்க வாழ்க்கையை வாழும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சாமி போல ஏசப்பாக்கு முதலையும் கொடுங்க, ஆசைய ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. ஓகே தானே குட்டீஸ்? சரி குட்டீஸ், ஒரு வசனம் கேட்கலாமா? சாந்தமும் நல்லதாழ்மையுமாய் இருக்கிறேன், நுகத்தை உங்கள் பேர் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. சரி குட்டீஸ், ஆன்சர் பார்க்கலாமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னை இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா? சின்ன சிறு தம்பி தங்கைகளே, இயேசுவிடம் வாருங்கள், வேகமாகவே ஆடலாம் பாடலாம் ஜாலியாக இருக்கலாம். இயேசுவிடம் கற்றுக்கொள்ள ஒளியாக வாழலாம். இயேசுவோடு வாழும்போது என்றென்றும் சந்தோஷமே. இயேசுவோடு வாழும்போது என்றென்றும் உற்சாகமே. ஷாலலாலலாலா